ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கேசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் ஸ்குவாட் அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்தியன் ஸ்குவாடை பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதாவது அதாவது இந்த வேர்ல்டு கப் அதாவது 2024 வேர்ல்டு கப் நடந்தது. அந்த வேர்ல்டு கப்பில் டாப் 8 பொசிஷன் பிடிச்சவங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பங்கேற்பாங்க. ஸோ அதுக்கான டீம் தான் இப்போது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான டீம் தான் இப்போது இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிசிஐ யார் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என்னென்ன போட்டிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா ஸோ பாகிஸ்தான்லேயும் துபாயிலையும் நடக்கவிருக்கிற இந்த போட்டியானது ஸோ மேக்ஸிமம் இந்திய அணி பங்கேற்கிற எல்லா போட்டிகளும் துபாயில் தான் நடக்க போகுது. ஸோ அதை தவிர்த்து அதாவது இந்திய அணி பங்கேற்காத அனைத்து போட்டிகளும் வந்துட்டு பாகிஸ்தானில் தான் நடக்கும். ஸோ எதனால் அப்படிங்கிற ரீசன்ஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாகிஸ்தானில் இந்தியர்கள் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு போர் காரணங்களுக்காக தான் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் பாகிஸ்தானில் போட்டி நடக்குது, அதாவது அரையிறுதியும் இறுதிப் போட்டியும் வந்துட்டு பாகிஸ்தானில் நடக்கவிருக்குது. ஐ மீன் இந்திய அணியும் வந்துட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த போட்டியை துபாய்க்கு மாற்றிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் இந்த போட்டி நடக்க இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்குவாடை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக செயல்பட போகிறாரு. ஆல்ரெடி இவரோட ஃபார்ம் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சு எப்படி டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ இவர் தான் இந்த போட்டியில் நம்ம கேப்டனாக இருக்க போகிறார், இந்திய அணியின் கேப்டனாக இருக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டன்னா சுப்மன் கில்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த ஒரு முடிவு கண்டிப்பாக எல்லாத்து மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா சுப்மன் கில்லோட ஃபார்ம் ரொம்பவே 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 குறைச்சலாக இருந்தது, அதாவது பாரத கவாஸ்கர் ட்ராஃபியில். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எப்படி வைஸ் கேப்டனாக கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் பும்ராவை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த ஸ்குவாட் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸில் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் பட்டியலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா. ஸோ இவங்க எல்லாம் தான் ஆல்ரவுண்டரில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் மட்டும் இருக்கார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா, ஷமி, ஹர்ஷதீப். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங், அதாவது ஒரு சாலிடான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்க போகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த டீமில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ 15 பேர் கொண்ட குழுவில் ஸோ கண்டிப்பாக இவங்க டாப் 11 இருக்க போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம மேட்சில் தான் பொறுத்து பார்க்க முடியும். ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித், கோலி, சுப்மன் கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா அவங்க மட்டும் சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு டீசெண்டான ஃபார்மில் ஒரு 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 நம்பிக்கை தராரு. ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கண்டிப்பாக ஷமியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா அவர் இன்ஜுரி கன்ஸ்டன்ஷன்லேருந்து வராரு. ஸோ இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல டீம்ஸ். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் மொத்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே அமையும்னு சொல்லலாம். ஏன்னா பாரத கவாஸ்கர் ட்ராஃபிலேயே பார்த்துருப்போம், பும்ராவோட ஒரு பங்களிப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவர் ஒருத்தர் தான் வந்து முன்னே இருந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால என்னவோ தெரில. ஸோ பும்ராவை டிபெண்ட் பண்ணி ஒரு டீம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக முகமது ஷமி அந்த ஒரு இடத்த கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாருன்னு நான் நம்பலாம். ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரவுண்டரில் அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பொறுத்து வந்து பார்க்கணும். அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட போட்டிகள், அதாவது இந்திய அணியுடைய போட்டிகள் எல்லாமே துபாயில் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஸ்பின் ட்ராக்கை நம்பி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லி எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ ஆனால் இதை தவிர்த்து வேறு யாரை நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக கண்டிப்பாக நம்ம சாய் சுதர்ஷனை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ ஏன் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு ஒரு பேட்டிங்கில் ரொம்பவே டெப்த்து கண்டிப்பாக தேவைப்படுது. பேட்டிங்கில் கண்டிப்பாக நம்மளோட பேட்டிங் கண்டிப்பாக சொதப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ
இத விட்டீங்க அப்டின்னா, ஸோ இந்த ஒரு சாய்ஸ் நல்லா இல்ல. இது கரெக்ட்டான முடிவா இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நாம சுப்மன் கில்லுக்கு பதிலா சாய் சுதர்சன எடுத்துட்டு போயிருக்கலாங்க. ஏன்னா, அ சுப்மன் கில்ல தாண்டி சாய் சுதர்சன் ஒரு சாலிடா நின்னு விளையாடக்கூடிய பிளேயரா தெரியிறாரு. ரீசென்ட் டைம்ஸா பெர்ஃபார்மன்ஸும் நல்லபடியாவே குடுத்துட்டு வராரு. ஸோ அத தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு எல்லாத்தையும் கவனிக்கிற மாரியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வராரு. சயீத் முஷ்டாக் அலி ட்ராஃபில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டே இருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவர கண்டிப்பா டீம்ல கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. இத தவிர்த்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 3 பவுலர்ஸும் இந்த 3 பவுலர்ஸ நம்பி தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா 3 பேருமே டீம்ல இடம் பிடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ 2 பவுலர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல தான் நம்ம டீம எடுத்துட்டு போவாங்க. 2 பவுலர், 3 ஸ்பின்னர் அதுல ஒரு ஆல்ரவுண்டர வச்சு தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஸோ எந்த மாரியான ஸ்குவாட் இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ நான் சொல்லப் போற டீம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்னோட பிளேயிங் 11 பொறுத்து தான் நான் இத சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான உங்களுக்கான ஒரு மாற்று கருத்து கண்டிப்பா இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது மாற்று கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னோட டீம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில்லும் இருப்பாங்க. ஸோ சுப்மன் கில்லோட ஃபார்ம் சரியா இல்லாத பட்சத்தில ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கில் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வைஸ் கேப்டனா போட்டுருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டனா இல்லாத பட்சத்தில நான் கண்டிப்பா ஜெய்ஸ்வால் பக்கம் போயிருப்பேன். பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த மாரி ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு. ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கோலி ஆடுவாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு 2 சாலிடான பேட்ஸ்மேன்ஸ் வேணும். ஸோ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ரிஷப் பண்ட் ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகம். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல். ஸோ இவங்க 2 பேர் தான் ஆடுறக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரிஷப் பண்ட் சப்போஸ் வந்துட்டு அ அவருக்கான ஃபார்ம் சரியா இல்லாத பட்சத்தில ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாரு. ஸோ அ இந்த விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட் ஃபார்ம்ல இல்லாத பட்சத்தில ராகுல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கீப்பிங் காண போறதுக்கான சாய்ஸஸ் அதிகம். ஸோ இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஆல்ரவுண்டரா நம்ம கன்சிடர் பண்ற ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துருவாரு. ஸோ அக்ஷர் பட்டேல். ஸோ அதுக்கப்புறமா ஜட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ அதாவது ஆல்ரவுண்டர்ல இவங்க 3 பேரும் வந்துட்டு பிளேஸ் ஆயிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ப அ டெத் அ நம்பர் 9, 10, 11ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குல்தீப் யாதவ் வந்துருவாரு. ஸோ ஸ்பின் ட்ராக்கு தான் கண்டிப்பா போவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில மட்டும் தான் நான் குல்தீப் யாதவ் கொண்டு வரேன். ஸோ சப்போஸ் இந்த குல்தீப் யாதவ்க்கு பதிலா கண்டிப்பா அர்ஷதீப்பும் இடம்பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ யாரோட ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த இந்த ஒரு 11 அமையும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷமி அண்ட் பும்ரா. ஸோ இவங்க 2 பேரும் கான்ஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு நம்பலாம். ஸோ இவங்க 2 பேர் தான் கண்டிப்பா ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் தூணா இருக்க போறாங்கன்னு நம்ம நம்ப முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாரியான ஒரு டீமா குடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டீம் 11 தான் கண்டிப்பா அ இனி வரும் காலங்கள்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில கண்டிப்பா இந்த டீம் 11 கண்டிப்பா இடம் பிடிக்கும்னு நான் கண்டிப்பா நம்பலாம். ஸோ இத தவிர்த்து யாருக்காவது இடையில இன்ஜுரி ஆகறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில யார் யார் எந்தெந்த டீம்ல இடம் பிடிக்கிறாங்கன்னு மறக்காம நீங்க கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நான் நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.